ஹாய், இந்த வீடியோல நம்ம பைத்தானுடைய ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் எப்படி கொடுக்கறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸ்ட்ரிங்ன்றது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர்டு கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு மீனிங் தெரிஞ்சா அதோட இண்டெக்ஸிங் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர்டு கேரக்டர் அதுதான் வந்து ஸ்ட்ரிங். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்குடைய ரெப்ரசன்டேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஃபைன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சிங்கிள் கோட்ஸில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளுக்கு ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல ஒவ்வொரு இது இருக்குல்ல ஆல்பபெட் ஸ்பேஸ் இல்லைன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவா இருந்த நம்பர்ஸ் எதுவா இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு விதமான எல்லாமே வந்து ஒரு கேரக்டர். ஸோ இந்த ஒவ்வொரு கேரக்டருமே வந்து என்ன பண்றாங்கனாக்கா ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறாங்க அந்த இதுக்கு. ஸோ ஐ அப்படின்றதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ ஜென்ரலா ஸ்ட்ரிங்ல வந்து ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ ஸ்பேஸ்க்கு வந்து 1, ஏக்கு வந்து 2, எம்க்கு வந்து 3, அகெயின் இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு வந்து 4, 5, 6, 7, 8. ஸோ டோட்டலா வந்து 0 to 8. ஸோ டோட்டலா வந்து நமக்கு 9 கேரக்டர்ஸ் இருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங். ஸோ லென்த் ஆஃப் இந்த ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னாக்கா 9. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அண்ட் எண்ட்ஸ் அட் 8. ஸோ இண்டெக்ஸ் வந்து ஜென்ரலா வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இதே வந்து இண்டெக்ஸிங் வந்து நீங்க ரிவர்ஸ்ல கூட நம்ம வந்து அவுட்புட் வந்து நம்ம கிடைக்கும். நமக்கு ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்கும் இருக்கு. ஸோ ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் -1. ஸோ பேக்ல இருந்து ஃப்ரண்ட்டுக்கு வரது ரிவர்ஸ் இண்டெக்ஸிங். ஸோ n வந்து -2, -3 இந்த மாதிரி வரும். ஸோ ஓவராலா வரும்போது லாஸ்ட் ஐக்கு வரும்போது -9. ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஜென்ரலா வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கு வந்து இண்டெக்ஸிங் ஸ்டார்ட்ஸ் வித் 0 to அதுக்கப்புறம் எண்ட் ஆகிற வரைக்கும் இண்டெக்ஸிங் முடியும். அதே வந்து ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் -1. ஸோ -1ல இருந்து எது வரைக்கும் வருதோ அது மாதிரி. ஸோ இப்போ வந்து இது பிரிண்ட் நான் வந்து எக்ஸ் ஆஃப் இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் இண்டெக்ஸிங்க கொடுக்கணும். ஸோ எக்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தனா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, இது வந்து 0th இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஒரு ஸ்பேஸ் தான் வரும். அதே வந்து இப்போ நான் 2 அப்படின்னு கொடுத்தேன்னா செகண்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஸோ செகண்ட் இண்டெக்ஸ்ல ஏ இருக்கு, அப்போ நமக்கு அவுட்புட் வந்து ஏன்னு வரும். அதே வந்து நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு அவுட்புட் வந்து ஐ அப்படின்னு வரும். ஸோ ஒருவேளை நான் ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் பார்க்குறேன் அப்படின்னாக்கா ஸோ நான் பிரிண்ட் ஆஃப் -9 அப்படின்னு கொடுத்தேன்னா நமக்கு அவுட்புட் என்ன வரும்னாக்கா ஐ வரும். இதே வந்து பிரிண்ட் ஆஃப் -1 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால -1 அவுட்புட் என்னன்னா இ. ஸோ இது என்னன்னா அந்த ஒரு ஸ்ட்ரிங்குள்ள இருக்க கேரக்டர்ஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து இண்டெக்ஸிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இண்டெக்ஸிங் வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ்க்கு வந்து இப்படிதான் கொடுக்குறாங்க. ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸ் அதாவது ரிவர்ஸ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் -1. ஸோ இது வந்து நம்ம ப்ரோக்ராமிங்ல போட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு வேரியபிள்ல ஐ எம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்போம். ஸோ இங்க ஸ்பேஸ் இல்லை. ஸோ இங்க வந்து ஐக்கு அப்புறம் ஸ்பேஸ் இருக்கு, ஆம்க்கு அப்புறம் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரிண்ட் எக்ஸ் கொடுத்துக்குவோம். அடுத்தது பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ், இது என்ன டைப் டேட்டா டைப் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்குவோம். அடுத்தது வந்து ஓவராலா அந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா ஐ எம் ஹியர், அந்த ஸ்ட்ரிங்குடைய லென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ பிரிண்ட் லென்த்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம எக்ஸ் இந்த வேரியபிள்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்குடைய லென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கண்ட்ரோல் பி. ஸோ பிரிண்ட் எக்ஸ் வந்து ஐ எம் ஹியர், அடுத்தது டேட்டா டைப் ஆஃப் அந்த எக்ஸ் வந்து ஸ்ட்ரிங் கிளாஸ், அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் எக்ஸ். ஸோ லென்த் ஆஃப் இந்த ஸ்ட்ரிங் என்னன்னா 9. சரிங்களா. ஸோ இப்போ இண்டெக்ஸிங் பார்ப்போம். ஸோ பிரிண்ட் ஸோ பிரிண்ட் இண்டெக்ஸிங்க்கு வந்து நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள தான் இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கணும். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா க்ளோஸ் பிராக்கெட் கண்ட்ரோல் டி. பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் 0, அதுக்கப்புறம் 0, 1, 2, 3. ஸோ ஒருவேளை 1 கொடுத்தேன்னா கண்ட்ரோல் பி நமக்கு ஸ்பேஸ். ஏன்னா ஐ வந்து 0th இண்டெக்ஸ், அடுத்தது ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேஸ் வந்து இண்டெக்ஸ் 1, ஏ வந்து இண்டெக்ஸ் 2. சரி, ஒருவேளை நான் இங்க வந்து 2 கொடுக்குறேன் அப்படின்னா 2 செகண்ட் இண்டெக்ஸ் அதாவது 0, 1, 2 இண்டெக்ஸ் 2ல வந்து நமக்கு ஏ இருக்கு. ஸோ இது வந்து நம்ம பாசிட்டிவ் இண்டெக்ஸ். ஒருவேளை நம்ம ரிவர்ஸ்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா -2 கொடுப்போம்.
ஸோ -2 கொடுத்தா நமக்கு எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ -2 control B. ஸோ ரிவர்ஸ் இண்டெக்ஸ்னா ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் -1 சொன்னோம். ஸோ இ வந்து -1, அப்போ -2 என்னவா இருக்கும்னா ஆர். அதனால தான் -2 வந்து நமக்கு ஆர்னு வந்திருக்கு. ஸோ இப்போ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தோம். இதே வந்து அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு சின்டெக்ஸ் எரர் இருக்கு. அதுவும் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் வந்து நமக்கு 9ன்னு தெரியும். ஸோ 9 அதாவது இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to 8. அதான் 9. ஸோ இண்டெக்ஸ் வந்து 8ஓட முடியுது. ஒருவேளை அந்த இடத்துல நான் இண்டெக்ஸ் வந்து 9, 10 ஏதாவது கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அவுட்புட் வந்து எனக்கு சின்டாக்ஸ் எரர் வரும். பாருங்க, ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஏன்னா ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0 அண்ட் எண்ட்ஸ் வித் 8 இல்லையா? ஸோ இந்த இடத்துல அதுக்கு அடுத்ததான் நெக்ஸ்டா இருக்க 9ன்ற நம்பர் கொடுக்கணும். அப்படி ஒரு இண்டெக்ஸே நமக்கு இல்லை இந்த ஸ்ட்ரிங்ல. ஏன்னா இது இண்டெக்ஸ் வந்து 8ஓட முடியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸ்ட்ரா ரேஞ்சில் வந்து நான் இண்டெக்ஸ் ஏதாவது ஃபெச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நமக்கு இந்த மாதிரி சின்டெக்ஸ் எரர் வரும். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி இல்லைனாலும் நம்ம வந்து லென்த் ஆஃப் தட் ஸ்ட்ரிங் கொடுத்து அந்த டோட்டல் லென்த் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை பேஸ் பண்ணி கூட நம்ம இண்டெக்ஸ் வந்து நம்ம எந்த கேரக்டர் வந்து கெட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம கெட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோடைய கண்டினியூஷனா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.